So hi guys, welcome to my channel. என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ ஹவர் லேட்டஸ்ட்டாக புது அப்டேட்ஸ் எதுவும் வராதனால தான் நான் வீடியோஸ் எதுவும் போடல. அது ஆர்ஆர்பி குரூப் டியாக இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பி என்டிபிசி இருந்தாலும் சரி. ஹவர் இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசியோட கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் ஜாப். ஓகேயா? ஸோ ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கேலண்டர் படி இப்போ லேட்டாக தான் வந்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்ட்டு டெக்னீஷியன் வரவே இல்லை, எப்போ வரும்னு. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ டெக்னீஷியன்ட்டு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான் வந்திருக்கு, டீட்டெயில் நோட்டீஸ் வராது, இன்னும் வரலை. ஓகேயா? ஸோ வரும்போது நான் அதையும் சொல்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாம் எப்படி இருக்கும், அதை பற்றி பேசிடுவோம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை போஸ்ட் அது தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ டெக்னிக்கலில், ஸோ ஆர்ஆர்பி டெக்னீஷியனில் மொத்தமே 6180 போஸ்ட் வந்துருக்கு. ரைட்டா? அதில் கிரேட் 1 அப்புறம் கிரேட் 3ன்னு பிரிச்சிருக்கேன். கிரேட் 1க்கு 180 சீட்ஸ், அப்புறம் கிரேட் 3க்கு 6000 சீட்ஸ். ஓகே? ஸோ என்ன கிரேட் 1 கிரேட் 3ன்னு சொல்லி என்னது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நம்ம அந்த எலிஜிபிலிட்டிஸ் பார்ப்போம்ல, அப்போ நான் அதை என்னன்னு சொல்கிறேன். ஓகே? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு டோட்டல் டெக்னீஷியனுக்குன்னு டோட்டலாக 6180 வேகன்சிஸ் வந்திருக்கு. அதில் கிரேட் 1க்கு 180 வேகன்சிஸ், அதே சமயம் கிரேட் 3க்கு இங்கே 6000 வேகன்சிஸ். ஓகே? ஸோ அவர் நீங்கள் வேகன்சி அது கம்மியாக ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுக்கலாம் நேரம் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வேகன்சியை பற்றி சொல்லிட்டேன், எத்தனைன்னு சீட் சொல்லிட்டேன். இப்போ கமிங் டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏன்னா இதில் இருந்தால் நம்ம கிரேட் 1 அப்புறம் கிரேட் 3க்கு டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கமிங் டு கிரேட் 1, ஓகே, கிரேட் 1 மொத்தம் வேகன்சி சொன்னது 180. ஸோ இதில் யார் அப்ளை பண்ணலாம்? ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கிரேட் 1ல் ஃபார் சிக்னல் போஸ்ட், மேபி நீங்கள் எல்லோரும் ரயில்வே ட்ராக்ஸ் பார்த்துருப்பீங்க, அங்கே சிக்னல்ஸ் இருக்கும்ல, அதை மெயின்டைன் பண்ணுறவங்க, அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா அதை செக் பண்ண போகிறவங்க தான் இந்த கிரேட் 1 டெக்னீஷியன் ஆஃப் சிக்னல்ஸ். ஓகே? இது ஸ்பெசிஃபிக்கலி சிக்னல்ஸ்க்காக மட்டும் தான் எடுக்கிறேன், வேறு எந்த போஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டில் எடுக்கலை. கிரேட் 1ல் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் சிக்னல்ஸ்க்கு. ஓகே? ஸோ சிக்னலுக்கு மட்டுமே 180 போஸ்ட் வந்திருக்கேன். ரைட்டா? ஸோ இது ஆல் இண்டியா லெவல் 180 போஸ்ட், நாட் தமிழ்நாடு. ஸோ அது பிரிச்சிருப்பாங்க, அது டீட்டெயிலாக வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ டோட்டலாக வந்திருக்க வேகன்சி நான் இங்கே சொல்கிறேன். ஓகே? எப்படி குரூப் டியில் 32,000 டோட்டலாக வந்துச்சோ அதே மாதிரி தான் இதுவும் ஆல் இண்டியா லெவலில் டோட்டலாகவே 6180 வேகன்சிஸ். அதில் நம்ம ஜோனுக்கு எத்தனை வருது அது டீட்டெயில் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே? ஸோ நான் சொன்ன மாதிரி கிரேட் 1க்கு உங்களுக்கு கிராஜுவேஷன் வேணும். ஸோ கிராஜுவேஷன் எதில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் பிஏ பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ இதில் பிடெக் இல்லை பிஎஸ்சி, இந்த ரெண்டுமே நான் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கேன். அதுலேயுமே பிஎஸ்சியில் நான் எலக்ட்ரிக்கலில் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சியில் பண்ணியிருக்கேன். இல்லை பிடெக்லேயும் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் இல்லை எலக்ட்ரிக்கல்லையும் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இதில் எலிஜிபிள் ஃபார் கிராஜுவேட். ஓகே? ஸோ நீங்கள் இதில் வர்றது கிரேட் 1 போஸ்ட்டில் கிராஜுவேஷனில் அப்ளை பண்ணுறீங்க. புரிஞ்சா? கம்மிங் டு கிரேட் 3. ஓகே? கிரேட் 3 நம்ம நார்மலாக 10th பசங்க அப்ளை பண்ண முடியுமா? எஸ், 10th பசங்க அப்ளை பண்ண முடியும். ஆனால் ப்ளஸ் உங்களுக்கு ஐடிஐ தேவைங்க. ஓகே? ஐடிஐ இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ கிரேட் 3க்கு ஒன்லி 10th ப்ளஸ் ஐடிஐ பசங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஐ கெஸ் உங்களுக்கு இது ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும் நம்புறேன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துருவோம். ரைட்டா? ஸோ ஓகே, நீ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே சொல்லிட்டு கிரேட் பே லெவல் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆர்ஆர்பி குரூப் டியூட்டு லெவலில் பார்த்தீங்கன்னா லெவல் போஸ்ட் நம்பர் 1ன்னு சொல்லுவாங்க. அது ஓகே, லெவல் 1. ஸோ அது பேசிக் ஸ்டார்டிங் போஸ்ட். ரைட்? ஸோ இதில் கிரேட் 1 நான் சொன்னேன்ல ஃபார் கிராஜுவேஷன் பசங்களுக்கு அவங்கள்ட்ட லெவல் நம்பர் 5 அது. ஓகே? ஸோ லெவல் 5 படி அவங்களுக்கு சேலரி கிடைக்கும். புரிஞ்சா? அடுத்தது கம்மிங் டு கிரேட் 3க்கு இவங்களோட சேலரி லெவல் நம்பர் 2. ஓகே? மீன்ஸ் குரூப் டியோட இவங்கள்ட்ட ஒரு ஸ்டெப் மேலே. ஓகே? ஸோ குரூப் டியோட இவங்க அதிகமாக சம்பாதிப்பாங்க. புரிஞ்சா? ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு இவங்களோட கிரேடு லெவல் என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ சேலரி எத்தனைன்னு நான் சொல்கிறேன் இப்போ வரைக்கும். ஸோ பேசிக் பே அவங்க ஷார்ட் நோட்டீஸில் என்ன எழுதிருக்காங்கன்னா, ஃபார் பேசிக் பே, இது பண்ணி பேசிக் பே சொல்கிறேன். இன்னும் டிஏ இது மாதிரி உள்ளே இருக்க எல்லா அலவன்ஸையும் சேர்க்கும் போது அது அதிகமாக இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் பேசிக் பே சொல்கிறேன், அவங்க மென்ஷன் பண்ணியிருக்குது. ஓகே? ஸோ ஃபார் பேசிக் பே ஃபார் கிரேட் 1 கிராஜுவேஷன் பசங்களுக்கு, ஓகே, அவங்களோட பேசிக் பே அரௌண்ட் 29,000 சொல்லியிருக்காங்க. ஓகே? ஸோ ப்ளஸ் அலவன்சஸ் அதெல்லாம் வரும், அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே? ஸோ பேசிக் பே 29,000. கம்மிங் டு கிரேட் 3 ஃபார் 10th ப்ளஸ் ஐடிஐ பசங்களுக்கு. ரைட்டா? இவங்களுக்கு சேலரி 19,000. ஓகே? ஸோ பேசிக் பே. ஸோ ஹவர் குரூப் டீல் அது 18 இருந்துச்சு, இங்கே 19 இருக்கும். புரிஞ்சா? ஐ கெஸ் இது உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன். ஸோ ஐ கெஸ் இப்போ வரைக்கும் நீங்கள் கிளியர் ஆகிருப்பீங்க உங்கள் என்னென்ன இதுன்னு.
ஸோ நம்ம குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம், சேலரி பார்த்துட்டோம், உங்கள் லெவல் பே லெவல் என்ன லெவலில் இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ நவ் கம்மிங் டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஏஜ் லிமிட். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்டா? ஸோ கம்மிங் டு குரூப் 1, ஸோ நான் அடிக்கடி இங்கே பார்ப்பேன், ஏன்னா என் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன், ஏன்னா மிஸ் பண்ணிடக்கூடாதுல உங்களுக்கு எது பாயிண்ட்டும், அதனால ஓகே. ஸோ குரூப் நம்பர் 1 ஃபார் கிராஜுவேஷன் அவங்களுக்கு ஏஜ் லிமிட் 18 to 33 தந்திருக்கேன், ஓகே. அதே இது நம்ம கிரேட் 3 லெவல் நம்ம போஸ்ட் 2 அதில் ஃபார் 10th பசங்களுக்கு 10th + ITI, யாரும் 10th வச்சு உட்காந்துடாதீங்க. ஸோ என்னென்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் 18 to 30. ஸோ என்னென்னா கிராஜுவேஷன் லெவலில் எக்ஸ்ட்ரா 3 years தந்திருக்காங்க, ஆனால் இதில் 30 தான் தந்திருக்கேன். ஆனால் நீங்கள் இதில் ஓபிசி எஸ்டி எஸ்சி இருந்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வாங்கலாம், ஓகே. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஐ கெஸ் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வரைக்கும் புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். இப்போ இதை பேசிட்டோமே, சிலேபஸை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சிலேபஸ் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் சிலேபஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபார் கிராஜுவேஷன் பசங்களுக்கு. ஆனால் பாக்கி நான் கிராஜுவேட்க்கு இல்லை, அவங்களுக்கு சேம் சிலேபஸ் தான். என்னன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். ஃபார் கமிங் ஃபர்ஸ்ட் நான் நான் கிராஜுவேட்க்கு சொல்லிடுறேன், ஏன்னா அது ஈஸி, எல்லாருக்குமே புரிஞ்சிடும் ஈஸியாக. ஸோ என்னென்னா நான் கிராஜுவேட்க்கு சிம்பிள் சேம், குரூப் டிக்கு என்ன சிலேபஸோ சேம் டு சேம் தான். சேம் 100 mark கொஷின்ஸ், மேத்ஸ் 25, ரீசனிங் 25 கொஷின், ஜிஎஸ் 40 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ் 10 கொஷின், ஓகே. ஸோ இதில் ஜென்ரல் அவேர்னஸ் சொல்கிறாங்கல்ல, இதில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும் மேக்ஸிமம், ஓகே. ஸோ இங்கே அவங்க மென்ஷன் பண்ணல கம்ப்யூட்டர் இல்லைன்னு, ஆனால் கம்ப்யூட்டர் பேஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும். ஏன்னா இதுக்கு மேக்ஸிமம் டெக்னிக்கல் கொஷின்னால அவங்க இதில் மேக்ஸிமம் கேட்டிருக்கிறதுமே கம்ப்யூட்டர் ரிலேட்டட், ஏன்னா டெக்னிக்கல் ரிலேட்டட் தான் கேட்பாங்க. மேபி உங்கள்கிட்ட ஃபீல்டு எதில் இருந்துச்சோ அதுலேருந்து கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எலக்ட்ரிக்கலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ்லேருந்து கேட்கலாம், கரண்ட் வேல்யூ சொல்லுங்கள், அது மாதிரி, ஓகே. ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். நவ் ஐ கெஸ் உங்களுக்கு சிலேபஸ் புரிஞ்சுக்கும் நம்புறேன். கிரேட் 3க்கு கமிங் டு கிரேட் 1 சிலேபஸ். ஸோ கிரேட் 1 சிலேபஸ் கொஞ்சம் வித்தியாசமானது, ஆனால் சேம் தான் ஆல்மோஸ்ட், ஓகே. ஸோ ரெண்டுக்குமே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ரெண்டுக்குமே 100 mark கொஷின், 90 minutes டைம், பர் கொஷின் 1 mark, ஓகே. ஸோ இப்போ கம்மிங் டு சிபிடி, எல்லாமே சிபிடி எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். இப்போ நம்ம வர்றது கிரேட் 1க்கு. ஸோ இவங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங், கம்ப்யூட்டர்னு இங்கே தனியாகவே சொல்லிட்டாங்க, மேத்ஸ், அப்புறம் பேசிக் சயின்ஸ், ஓகே. ஸோ கம்மிங் டு ஜென்ரல் அவேர்னஸ் 10, ரீசனிங் 15, கம்ப்யூட்டர் இங்கே 20. ஸோ என்னென்னா இங்கே கம்ப்யூட்டர் கொஞ்சம் அதிகமாக தராங்க, ஏன்னா இவங்க பண்ண போகிற போஸ்ட்டே டெக்னிக்கல் போஸ்ட்னால இங்கே உங்களுக்கு கம்ப்யூட்டர் கொஷின்ஸ் 20 இருக்கும், ஓகே. நெக்ஸ்ட் மேத்ஸ் 20 தான். அடுத்தது பேசிக் சயின்ஸ் உங்களுக்கு 35 கொஷின் சொல்லியிருக்காங்க, ஓகே. ஸோ ஹவர் இதை பற்றி டீட்டெயிலாக நான் பேசணும்னா இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக வெயிட் பண்ணணும். இப்போ வந்து ஷார்ட் நோட்டீஸ். ஸோ நான் இங்கே சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு ஷார்ட் நோட்டீஸ் நியூஸ் தான், ஓகே. இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு எக்ஸாம் டேட் எப்போப்பா, எக்ஸாம் அப்ளிகேஷன் எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் அப்ளிகேஷன் டேட் வரல. நம்மளுக்கு அப்ளிகேஷன் டேட் ஷார்ட் நோட்டீஸில் என்ன தந்திருக்காங்கன்னா 28 ஜூன் தந்திருக்காங்க. ஸோ 28 ஜூன்லேருந்து நம்ம ஆர்ஆர்பி வெப்சைட்டில் இது விட்டு அப்ளிகேஷன் ஆரம்பிச்சிடும். ஸோ 28 ஜூனுக்கு முன்னாடி ஐ கெஸ் 27க்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஆர்ஆர்பி ஆர்ஆர்பி சென்னைக்கு எத்தனை வேகன்சிஸ்ன்னு அது வந்தோன்னு நான் உங்களுக்கு அதை பற்றி கிளியராக சொல்கிறேன். ஏன்னா ஷார்ட் நோட்டீஸை சொல்லியிருக்காங்க, ஆனால் அளவு டீட்டெயிலாக இல்லை. அதனால தான் நான் சரி இன்னும் அட்வான்ஸ் மீன்ஸ் ஃபுல் டீட்டெயில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஜோன் வைஸ் ஏதாவது வேகன்சி இருக்குது அதை பார்த்து சொல்லிடுறேன், ஓகே. ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு இது வரைக்கும் கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேறு எதுவும் பெருசாக சொல்ல ஷார்ட் நோட்டீஸில். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தோம், சேலரி பார்த்தோம், எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம், அப்புறம் ஓகே. மெடிக்கல் இம்பார்ட்டன்ட், மெடிக்கல் நான் மெடிக்கல் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதில் மெடிக்கல் B1 கேட்டிருக்காங்க. இதில் கலர் பிளைண்ட்னஸ் அப்ளை பண்ண முடியாது. B1 ஒரு நல்ல மெடிக்கல் டெஸ்ட் தான். மீன்ஸ் நீங்கள் லோகோ பைலட் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A1 கேட்பாங்க, இங்கே B1 கேட்டிருக்காங்க. மீன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ட்ராக் மெயின்டெனர் குரூப் டியில் ட்ராக் மெயின்டெனர் போஸ்ட் ஒன்று இருக்குது, அதுலேயுமே B1 மெடிக்கல் செக்அப் கேட்பாங்க, இதுலேயும் B1 கேட்டிருக்காங்க, ஓகே. ஸோ இது மேக்ஸிமம் ஒரு நல்ல ஜாப்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒரே இடத்துல தான் இருந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், ரொம்ப இடத்துலலாம் சுற்ற தேவையில்லை, ஓகே. ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். ஸோ இது மாதிரி ஏதாவது புது அப்டேட்ஸ் வந்து நான் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். பை சான்ஸ் வரலனா தான் நம்ம சேனல் இந்த வீடியோ இருக்காது, இல்லைனா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், ஓகே. ஸோ ஐ கெஸ் வீடியோ புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். ஸோ மீட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ, பாய்.